நீங்க உங்க செலவு பாத்துங்க, நான் என் செலவு பாத்துக்கிறேன். காங்கிரஸ் விசுவாசிகளா அவங்க நடக்கிற நடத்தையிலயோ அவங்க பேசுற பேச்சுலயோ ஏதாவது தவறு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே இல்லையா சார்? அது சரிதானன்ற மாதிரி தோணுது. திமுகவுக்கு விசுவாசமா இருக்கணும்னு திமுக நினைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? திமுக விசுவாசியா இருக்கணும் திமுக நினைக்கிறது நியாயம் இல்ல. ஆனா நீங்க ராஜாவை மிஞ்சி ராஜ விசுவாசியா இருக்கீங்களா? அதான பிரச்சனை. இப்ப இவங்க பேசலன்னா ராகுல் காந்தி விட்டுருவாரா சார்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பேச போக மாட்டாரா? எங்க பேசல. இப்போ ஒருவேளை மாணிக்கம் தாக்கூரோ ஜோதிமணியோ இல்ல மற்றவர்களோ திமுக பத்தின விமர்சனங்களை வைக்கல அப்படின்னா ராகுல் காந்தி எந்த விதமான டிமாண்டும் வைக்க மாட்டாரா? நீங்க 25 கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாரு அவரு. நீங்க கேட்கறது உல்டாவா கேக்குறீங்க. 25ன்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப அவர் டிமாண்ட் வைப்பாருல்ல சார்? ராகுல் காந்தி தானங்க சொல்றத. ஏன் என்னங்க நீங்க பேசுறீங்க? இப்போ உங்க வீட்டுல உங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், ஒரு காலேஜ் போற பையன். டெய்லியும் வந்து உங்க வீட்டுல தான் தகராறு பண்ணுறான். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? இவன் தானே தகராறு பண்றான்னா அவங்க அப்பா அம்மா தானே கண்டிக்கணும். நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? என்னங்க அவங்க பையன் வந்து பண்ணு இருக்கான்னு கேட்பீங்க. இல்ல அவங்க அப்பா அம்மா காரணம் இல்ல, பையன் தான் காரணம் தான் சொல்லுவீங்க. தடுக்க வேண்டிய இடத்துல யாருங்க இருக்கா? கூட்டணி எங்கெங்க பேசி இறுதிப்படுத்துறீங்க? அதான் சொன்னல, ஆரம்பிக்குமா என்ன சொன்னேன்? கூப்பிட்டு வச்சு கூட்டணி பத்தி, இது தொகுதி பங்கீடு, ஆட்சியில் பங்குலாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் கட்சி வளர்க்குற வேலையை பாருங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடங்காம இவங்க பண்றாங்கன்னு தான் காரணம். கார்கேக்கு அடங்கலன்னு தானே அர்த்தம். அப்ப யாரு கீழே வேலை செய்யறாங்க?